ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்டர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாரம் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ கவுண்டரில் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு எந்த படத்தை எந்த கவுண்டரில் வைக்கிறதுன்ட்டு. சரி வாங்க, அப்படி என்னென்ன படங்கள் வந்திருக்கு, அந்த படங்கள்லாம் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றத நம்ம அப்கமிங் ஸ்டாருடைய வீக்லி டாப் 10 கவுண்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் கருடன் படம் லாஸ்ட் வீக் வரைக்கும் பிவிஆர் விஆர் மாலில் ஓடிட்டு இருந்து 62 நாள் ஃபில் பண்ணியிருக்கு. கருடன் படம் தேட்டரிக்கல்ல இப்போ 63ஆம் நாள்லேருந்து தேட்டரில் ஓடல. தேட்டர் இப்போ வரைக்கும் பார்க்குறோம் கொடுக்கல, இதுக்கப்புறம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. இனிமே 62 நாளைக்கு கருடன் வந்து ஒரு செம சக்ஸஸ் கொடுத்துருக்குன்ட்டு சொல்லுவேன். அதனால தான் நம்ம வந்து படம் தேட்டர்லேயே ஓடல நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தாலும் கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜமாங்கிற படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணுறோம். இந்த ஜமாங்கிறது வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சம படம் எடுத்தவங்க தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போதே நாடக கூத்தை மையப்படுத்தி அவங்களோட லைஃப் ஆஃப் ஸ்டோரியை வந்து ரொம்பவே சூப்பராக அவங்களுக்குள்ள இருக்க நிறைய எமோஷனல் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது எல்லா மக்களுக்கும் ஓவராலாக எப்படி வந்து தேட்டரில் போய் பார்த்து கூஸ் பம்ப்ஸ் ஆகிற கனெக்ட் ஆகும்ன்றது ஒரு பெரிய கேள்வினாலும் இது கண்டிப்பாக ஒரு சிறந்த படமாக இருக்கும்ன்றதுல ஒரு மாற்று கருத்து இருக்காது. இனிமேல் நம்ம கவுண்டரில் எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படத்தை இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், நிறைய பேர் ரசிக்கிற மாதிரியான ஒரு கதைக்கிழமை இதெல்லாம் இல்லைன்ற ஒரு காரணத்தால் தேட்டருங்கிறது இப்போ ரிலீஸ் ஆன எல்லா படங்களுக்கும் ஓரளவுக்கு 10 தேட்டர் கிட்டன்றது மினிமம் கொடுத்துருக்காங்க. நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மகாராஜா படம் லாஸ்ட் வீக் வரைக்கும் 2 தேட்டர்ல ஓடிச்சு. இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேட்டர் பிவிஆர் விஆர் மால்ல போட்டு தான் ஓட்ட போறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனது ஜூன் 14. இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணீங்கன்னா 49 நாள் நினைக்கிறேன். நாளைக்கு 50வது நாள் வரும். அதாவது நம்ம மகாராஜா வந்து ஒரு சம ரிவ்யூ சக்சஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட், இது எல்லாத்தையும் தாண்டி 50 நாள் தேட்டர்களையும் ஃபில் பண்ணி 55-56 நாள் தேட்டரிக்கல் கவுண்டர் கொடுக்க போகுது. நம்ம அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் டீன்ஸ் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு. இது 4வது வாரம். லாஸ்ட் வீக் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 20 தேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடிச்சு. இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் நான் பார்க்கும்போது 10 தேட்டர் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆனால் நிறைய புது படங்களுக்கு தேட்டர் அப்படி ஏற தேட்டர் வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. அதனால நம்ம கரெக்டான ஒரு நம்பர் சொல்ல முடியல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கில். அதாவது டீன்ஸ் படம் 22வது நாள்லேருந்து 4 ஸ்க்ரீனில் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓட போதும். அதுவும் சிங்கிள் ஷோ தான் கொடுத்துருக்காங்க எல்லா தேட்டர்லையும். டீன்ஸ் படம் வந்து இந்த வாரத்தில் 25வது நாள் போஸ்டர் வரும். 25 நாளைக்கு இந்த படம் தேட்டரிக்கல் ரன்னிங் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு படம் வந்து உங்களுக்கு இந்தியனுக்கு ஆப்போசிட்ல ஏதோ நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க புக் மை ஷோலாம். இந்த படம் வந்து ரொம்பவே சுமாரா இருக்குன்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது 8.5 9 கிட்டே கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 6.2 தான் இருக்கும். ஸோ நான் அப்போதுலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் ஓவரா தான் கூவுறீங்கன்றது அது இப்போ நிரூபணமாக இருக்கு. அப்புறம் டீன்ஸ் படம் வந்து நம்ம 25 நாள் கிட்ட ஓடிச்சு. ஏதோ ஒரு வெற்றி படம், மிகப்பெரிய வெற்றி படம்லாம் யோசிச்சு தவிர படம் வந்து 10 கோடியில் எடுத்திருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4 கோடி கிட்டே தான் எடுத்திருக்கு வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது. இதுக்கப்புறம் இந்த படத்தை ரைட் சீட்ஸ்லாம் வித்து தான் ஒரு படத்தை வந்து காப்பாற்றணும் போட்ட அமௌண்ட்டுக்கு. இது வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸே 4 கோடி தான் வந்திருக்குன்னா ஷேர்லாம் ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ தேட்டரிக்கல் லாஸ்ட்டாக இந்த டீன்ஸ் பார்க்கும்போது நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் பேச்சு. இந்த பேச்சுன்றது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணுறோன்னா இது ஒரு ஆரர் படம். தேட்டருங்கிறது ஒரு 10-15 தேட்டர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஷோ தான் இருக்குது. நான் சொல்லலாம் சிட்டி கணக்கு தான். இந்த படம்ன்றது வந்து ஒரு ஆரர். அப்புறம் நம்ம பாலசரவணன் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ மார்க்கெட்டில் பேய் படத்துக்கு ராக்கி, அப்புறம் சரவணனை கொஞ்சம் தெரிஞ்ச முகம், இந்த மாதிரி ஒரு அனலைசிஸில் இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். ட்ரைலர் பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. பாப்போம் படத்தில் ஏதாவது சரக்கு இருக்கான்ட்டு. நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் இந்தியன் பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆகியும் 3 வாரம் முடிஞ்சு. இது 4வது வாரம். இந்த வாரத்தில் 25வது நாள் போஸ்டர் வரும். இந்தியன் 2லாம் வந்து ரொம்பவே பெரிய மொக்க வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். நேற்றெல்லாம் பார்க்கும்போது ஒரு 20 தேட்டர் கிட்ட இருந்து நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. ஆனால் இப்போ எண்ணி பார்த்தா 7 தேட்டர் கிட்ட தான் இருக்குது. நாளைக்கு 7 தேட்டர் கிட்ட தான் அந்த படம் போத போகுது. அதாவது 25வது நாளில் 7 தேட்டர் கிட்ட சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் எல்லாம் சிங்கிள் ஷோ. இந்தியன் 2 பட்ஜெட்டே 250 கோடி. ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 170 கோடியில் தான் முக்கிட்டு இருக்கு. இது வேர்ல்டு வைடு கிராஸ் மட்டும் தான். இல்லை ஷேர்லாம் எடுத்தாக்கா படம் வேலைக்கே ஆகாது. ஸோ ஃப்ளாப் கேட்டகரி சோலி முடிச்சு விட்டானுங்க 2 பார்ட்டுக்கு ஆசைப்பட்டு. நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் வாஸ்கோட காமா. இந்த வாஸ்கோட காமா படமும் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணுறோன்னா இந்த படத்தில் நம்ம நகுல் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளாக வருதுன்னு இருந்தாங்க. ஸோ இப்போ டேட் புக் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை மோஸ்ட் ஆஃபாக வந்து உங்களுக்கு சிங்கிள் ஷோ தான் இருக்குது. பார்க்க போனால் ஒரு 80% சிங்கிள் ஷோ தான். இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்பொழுதும் ஒன்றும் புரியல. ஏதோ வேறு மாதிரியான ஒரு கான்செப்டில் எடுக்கிறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி உல்ட்டாவாக தெரியுது. பாப்போம் படம் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி சொல்ல வராங்க ஏதுன்ட்டு. தேட்டரிக்கல்றது நான் எப்பயுமே சொல்கிறது தான், சரியாக என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போதைக்கு நான் பார்க்கும்போது ஒரு 15 தேட்டர் அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேச்சு கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஷோவாக இருந்தாலும் உங்களுக்கு அதுவும் ஒரு 10 தேட்டர் 12-13 தேட்டர் கொடுத்துருக்காங்க. ஐமாவும் அந்த மாதிரி தான் 10 தேட்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதுவும் சிங்கிள் ஷோ தான். ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இது நாளைக்கு வந்து ஷோஸை வச்சு வேறு மாதிரி மாற்றுவாங்க. நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதெல்லாம் பார்த்துட்டு அதனால் தேட்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க. ஒரு தோராயமான ஒரு ரேஞ்சாக எடுத்துங்க. நம்ம அடுத்ததாக இதே 5வது இடத்துல பார்க்க போகிற படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த நண்பன் ஒருவன்
இருந்து வந்த பிறகு படத்தை நம்ம வெங்கட் பிரபு பிரசன்ட் ஆக்சுவலி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், ப்ரொடியூசர் வேற போல இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் யூடியூப்ல ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இர்ஃபான் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் நடிக்க போகிறேன் ஆடிஷன் கூப்பிட்டுருக்கான்ட்டு அந்த டைம்லலாம் இர்ஃபான் இப்போ இருக்கிற மாதிரி வந்து ஆக்டர் பொலிட்டீஷியன் இந்த மாதிரிலாம் பெருசாக அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலி இர்ஃபானை பற்றி உங்களுக்கு தெரியும், கவலை வேண்டாம் படத்துக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூ போட்டு ஆரம்பிச்சவர் தான் அவர். தெரியாதுன்னா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு மனுஷன் வேற லெவலில் இருக்காரு, பெரிய பணம் சம்பாதிச்சிட்டா அப்படி இப்படின்ட்டு பிரியாணி மேலெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை இதுவாக போட்டிருப்பாரு. அந்த படம் 4 வருஷம் கழிச்சு ஆக்சுவலி நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போது. அதுவும் வெங்கட் பிரபு பிரசன்ட் பண்றாரு. வெங்கட் பிரபுக்கு இப்போ ஒரு பெரிய ஐப்பு என்னன்னா நம்ம விஜய் படம் கோட்டை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபுக்கான அந்த பேனர் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு நம்பிக்கை. அதனாலேயே என்னன்னு தெரியல, இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 தேட்டர்கிட்டே கொடுத்துருக்காங்க. இல்ல 70% தேட்டர் கிட்ட வந்து ஒரு சிங்கிள் ஷோ தானாலும் ஆக்சுவலி இது கொஞ்சம் பெரிய தேட்டர் தானே. மற்ற புது படங்களை தாண்டி இந்த படத்தை கொஞ்சம் தேட்டர் நல்லா கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டைரக்ட் அனந்தராம் நினைக்கிறேன், அவர் தான் இந்த படத்தில் டைரக்ஷன் அண்ட் ஹீரோ ரெண்டுமே பண்ணியிருக்காரு. படம் பார்க்கும்பொழுது எனக்கு என்னவோ ஒரு ஸ்டார் மாதிரி வேற ஏதோ விஷயம் ஆக்சுவலி நார்மலான ஒரு சினிமா ஆசை இந்த மாதிரியான விஷயம் தான் பேச வராங்க. பாப்போம் என்ன மாதிரி சொல்றாங்கன்ட்டு. நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போற படம் கல்கி படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். ஆக்சுவலி இந்த 6வது வாரத்தில் கூட ஒரு தெலுங்கு படத்தோட ஒரு டப்பிங் வெர்ஷனாக இருந்த இந்த படம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே ஒரு 9 தேட்டர் கொடுத்துருக்காங்க. நேற்றெல்லாம் பார்க்கும்போது 20 தேட்டர் கிட்ட இருந்து ஆக்சுவலி இந்தியனுக்கும் இதுக்கும் 20 தேட்டர் கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்படியே வந்து இதுக்கு 9 இப்போ அதுவும் எல்லாமே சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த கல்கிக்கு நண்பன் ஒருவன் வந்த பிறகுலாம் தேட்டர்கள் கம்மினாலும் இந்த படம் பண்ண பர்ஃபார்மன்ஸ் தமிழில் மட்டுமே வேற லெவலுங்க. ஸோ அதனால ஒரு தனி கவுண்ட் வந்து தரணும் இந்த கல்கிக்கு அப்படின்றனால ஒரு இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். படம் 36வது நாளில் ஓட போகுது. நாளைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படியும் ஆகஸ்ட் 15 தான் இந்த படத்தை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால கண்டிப்பாக கல்கிக்கும் 50 நாள் ரன்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் போட் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கொண்டு பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் ஏன் இந்த அளவுக்கு டாப்பில் கொடுத்துருக்கோம், அதான் நண்பன் ஒருவன் வந்த பிறகுலாம் கல்கி கீழே அவ்வளோ பேசியிருக்கோம். இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ டாப் கொடுத்துருக்கோன்னா ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து 30 தேட்டருக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் பாதி ஸ்க்ரீன் கிட்ட தான் சிங்கிள் ஷோ இருக்குது. மோஸ்ட் ஆஃபாக வந்து 2 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ஒரு தேட்டர்லேயே. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்க்ரீன் கூட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தயாரிப்பில் இருந்தது. இது சிம்பு தேவன் டைரக்ட் பண்ணியிருப்பார். இம்சை ரசன் அப்புறம் புலியில் எடுத்தார்ல அந்த டேரக்டர். ஆக்சுவலி அவருக்கு ஒரு கம்பேக் படமாக வரணும். அவரோட டேரக்டர் கவுடன் படமெல்லாம் கூட பேசியிருப்போம் இந்த படத்தை பற்றி. ஆக்சுவலி படம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து முன்னாடியே அவங்க ப்ரெஷ் ஷோலாம் போட்டாங்க. படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு தேட்டரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றத. ஆக்சுவலி இது நம்ம சிம்பு தேவன் இண்டிய ஒரு சித்தாந்தம் இருக்குது, அவருக்கிட்டே ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலில் வந்து ஒரு மாதிரியான படம் எடுத்திருக்காரு. பார்ப்போம் படம் நல்ல ஒரு இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இவ்வளோ தேட்டரிக்கல் இவ்வளோ டஃப் காம்படிஷனில் கிடச்சிருக்குனாக்கா சும்மா கிடைக்காது. நிஜமா இல்லையான்றதை நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணும்போது யோகி பாபு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு நல்ல ஸ்டார் காஸ்ட் இருக்குது. அப்புறம் கௌரி வந்து ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம இந்த படத்துக்கு தியேட்டரிகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டேரக்டர். இப்போ யோகி பாபு காமெடியாக இருந்தாலும் அவர் கதை நாயகனா, அப்புறம் நிறைய தெரிஞ்ச முகங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் டாப்பில் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு விஷயம் இந்த போட் படத்துக்கு இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குது. நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் மலை பிடிக்காத மனிதன். இந்த மலை பிடிக்காத மனிதன் நாளைக்கு தான் வருது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷனில் இந்த அளவுக்கு டாப்பில் கொண்டு வந்துருக்குன்னா இந்த படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி, கூடவே சரத்குமார்லாம் நடிச்சிருக்காரு. நம்ம சத்யராஜ் வேறு அங்கங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலி விஜய் ஆண்டனிக்கு அப்படின்னும் போதே கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம தமிழ் சினிமாவில் என்னதான் இருந்தாலும் இருக்குதான் செய்யுது. அது இப்போ இந்த பிச்சைக்காரன் ரோமியோலாம் ஹிட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் இப்போ 30 தேட்டருன்றது 35 தேட்டர்கள் மேலேயே கொடுத்துருவாங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸ்டில் மோஸ்ட் ஆஃபாக உங்களுக்கு 4 ஸ்க்ரீன் தான் கொடுத்துருவாங்க. இல்லை நிறைய வந்து செகண்டரி ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் நிறையவே கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு படத்துக்கு தான் நம்ம விஜயகாந்த் வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு. அந்த கேரக்டர் தான் இப்போ சரத்குமார் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஆக்சுவலி விஜயகாந்த் ஏஐ பண்ண போறான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை அந்த மாதிரியான ஒரு துர்சம்பவம் இந்த மாதிரி படத்தில் நடக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய படம் கிடையாது. ஆனால் நம்ம விஜயகாந்த் அவ்வளோ பெரிய ஹீரோயா. அவர் கோட்டில் வர்றாருன்னா அது பெரிய பெருமை. விஜய் ஆண்டனி படத்துலலாம் வராருன்றது அது எங்கள் கேப்டனுக்கான மாசம் அது கிடையாது. விஜய் ஆண்டனி வேணா மாசம் இருக்கலாம், பட் கேப்டனுக்கான மாசம் கண்டிப்பாக டவுன் ஆகும். ஸோ அதனால நான் இது அந்த டைமில் தனியாக வீடியோ போட்டிருப்பேன், விஜயகாந்த் இந்த படத்தில் நடிக்கவே கூடாதுன்ட்டு. ஆக்சுவலி இந்த படத்தோட டேரக்டர் வர விஜய் மில்டன், இந்த கோலி சோடெல்லாம் எடுத்தார்ல கேமராமேன் அவர் பொதுவாக. ஸோ அவர் வேற ரொம்ப இதுக்கு வந்து விஜயகாந்த் பண்ணால் நல்லா இருக்கும். என்ன கேரக்டராக இருக்கீங்க, கேப்டன் வரமாட்டார் போங்கயா. அந்த மனுஷன் சிங்கம்யா, சிங்கம் மாதிரி இருந்தார், சிங்கம் மாதிரியே போயிட்டாரு சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி பார்க்கலாம் அப்படி விஜயகாந்துக்கு வந்து இந்த கேரக்டர் செமையாக இருக்கும், அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்ட்டு கூப்பிட்டது என்ன மாதிரி தான் கேரக்டர் வச்சிருக்காங்கன்ட்டு. நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது சத்யராஜ் அங்கே வந்துட்டு போறாரு. சரத்குமார் கேரக்டர் அவ்வளோ பெரிய வெயிட்டான விஷயமா இந்த படத்தில் தெரியல. எனவே விஜய் ஆண்டனிக்கான படமாக தான் முழுக்க இல்லை இருக்கு. ஸோ அதில் விஜயகாந்த் வந்து அவருக்கு என்னத்தை பெருமை கிடச்சிரும்ட்டு அவரை போய் கூப்பிட்டாங்கன்னு தெரியல. பாப்போம் விஜய் ஆண்டனி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஏட்டரில்
இல்லாத ஆக்டர் தான். ஸோ படம் அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இதில் வந்து திருப்பியும் விஜய் ஆண்டனிக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துருவோம் இந்த படம் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. நம்ம கவுண்டில் அடுத்ததாக இதே 2வது வாரத்தில் பார்க்க போகிற படம் டெட்பூல். இந்த படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம். போன வாரம் ரிலீஸ் ஆகும்போது சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய தேட்டர்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிக்கெட் நியூ பொறுத்த வரைக்கும் 20 ஸ்க்ரீன் தான் தெரியுது. புக் மை ஷோ பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ஸ்க்ரீன் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ அப்படின்னு சொன்னாலும் நம்ம புக் மை ஷோலாம் பார்க்க முடியுது 8.8 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மார்வல் படத்துக்குலாம் கொஞ்சம் நல்ல ஒரு ரிவ்யூ தான் சொல்லுவேன். அதை தாண்டி இந்த படம் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெட்பூலுக்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ அதை இந்த படத்தில் காப்பாற்றிருக்காரு. இதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்கறது கிடையாது. டெட்பூல் வந்து அவர் எப்பயுமே 18+ தான். அதுக்கு வந்து நிறைய பேட் அந்த மாதிரிலாம் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு வர்த்தான படமாக தான் டெட்பூல் உள்வரன் இருக்குது. ஃபைட்ஸ் ஆகட்டும், இன்னும் அவரோட அந்த ஃபன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். படத்தில் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு. ஆனாலும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு லாஸ்ட் வீக்கே கொடுத்ததை விட இந்த வாரம் தேட்டர்கள் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம தனியாக அந்த 2வது வாரத்துக்கு டெட்பூலில் மட்டும் கொடுக்காம மழை பிடிக்காத மனிதனையும் சேர்க்க வேண்டியதாச்சு. இன்னொன்று வந்து அது ஒரு புது தமிழ் படமாக வருது. ஸோ அந்த படத்தை நம்ம என்னதான் பேசினாலும் கண்டிப்பாக ஒரு புது தமிழ் படத்தை சப்போர்ட் பண்ணுன்றதுக்கோசம் நம்ம கவுண்ட் டாப் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி டெட்பூல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நம்ம 3வது வாரத்துக்கு கொண்டு போகலாம்னா முடியாது. ஏன்னா தேட்டர் இதுக்கும் நல்லா கிடச்சிருக்கு. ஆனால் இது இருந்த நிறைய செகண்டரி ஸ்கிரீனில் மழை பிடிக்காத மனிதனை போட்டுட்டாங்க. பட் டெட்பூல் உள்வரன் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்லேயும் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த படம் ஃபில்லிங் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும். ஏன்னா ஹாலிவுட் படம். ஸோ இதுக்கான ஃபேன் பேஸ் நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு. அவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியே இருக்கு. ஸோ அதனால் வந்து தேட்டரில் வந்து ஒரு சதி நடந்திருக்கு. நம்ம அதை அடுத்த கவுண்டில் பேசுவோம். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் ராயன் படமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம். ராயன் படத்தை பற்றி நம்ம நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே பேசியிருப்போம். படம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்ததுனால இந்த படம் தப்பிச்சிச்சிங்க. ஃபஸ்ட்டே வந்து நெகட்டிவ் மாதிரி மிக்ஸ்டு மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து லேக் அடிச்சிருக்கும். என்ன விஷயம்னா இப்போலாம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்டே இப்போ வந்து நிறைய ரிவ்யூ ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் அப் நல்லா இருக்கவே ரிவ்யூ ரொம்பவே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஆனால் செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்து மனசையோ அந்தளவுக்குலாம் இல்லையா வாபஸ் வாங்குறியா ரிவ்யூவை அப்படின்னும் போது அது வந்து மக்களிடையே சென்றடையதுக்குள்ளே மக்கள் வந்து அதெல்லாம் கிடையாது முதல்ல சொன்னதான் கரெக்ட் இப்போலாம் வந்து நெகட்டிவ் பரப்புறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமே ஏற்பட்டுடுச்சு இந்த படத்தோட ரிவ்யூ மேலே. நம்ம 5 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டிருப்போம். அதில் ஒரு நாளில் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நெகட்டிவ்லாம் பேசியிருப்போம். இந்த படம் தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னே எல்லாருமே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். தனுஷோட 50வது படம் போது இன்னும் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வியாபார ரீதியாக வேணுன்றதை மட்டும் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிடச்சும் இருக்குது. ஏன்னா படம் தெரியும் உங்களுக்கு 3 நாளில் 75 கோடி. ஸோ 100 கோடிக்கு மேலேயும் இந்த படம் கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த படத்தை பற்றி நம்ம என்ன பேசினாலும் வந்து ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. படம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூன்றதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏதோ வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்த்ததில் வந்து பெருசாக ஓடிடுச்சு. அதே சமயம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் இந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த டெட்பூல் உல்வரைன் அப்புறம் ராயன் இந்த 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டெட்பூல் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது கம்பேர் பண்ணிங்கன்னா. அதுக்கிட்ட அது ரொம்ப பெஸ்ட்லாம் சொல்ல ராயனுக்கு கம்பேர் பண்ணும்போது அது எதிர்பார்த்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. இந்த ராயன் படம் தனுஷ் ஆடியன்ஸை தாண்டி மீதி நிறைய ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மிஸ் பண்ணுது. ஆனால் இந்த செகண்ட் வீக்கில் தேட்டர்கள்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா மெயின் ஸ்க்ரீன்லையும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 98% இந்த படம் தான் ஓடிட்டு இருக்குங்க. போன வாரம் போட்டதில் செகண்டரி ஸ்க்ரீன் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்லாம் இருந்ததெல்லாம் எடுத்துட்டு மெயின் ஷோ ஃபுல்லாகவே இந்த படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய காரணம் வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சன் பிக்சர் இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இல்லை இன்னொரு பஞ்சாயத்து வர இருந்தது. இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இந்தியன் டூவில் லாஸ் ஆனவங்ககிட்ட இந்த படத்தை வச்சு நம்ம காசு வாங்கிக்கலாம் ரெட் ஜெயிண்ட் கிட்ட தேட்டர்காரங்களாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தேட்டர்காரங்களுக்கு பெருசாக விபதி அளிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸோட படங்க அதனால சன் பிக்சரோட போய் காசை கொடுத்துருங்க நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அவங்களுதுங்க படம்னு சொல்லி இந்தியன் டூவில் வந்த லாஸை வந்து தேட்டருக்காரங்களாம் செட்டில் பண்ண முடியாமல் அப்படி போகுதுன்ற மாதிரி வருது. நம்ம இவ்வளோ விஷயம் பேசினாலும் இந்த படம் வந்து அற்றுங்க மொக்கங்க போகவே போகாதீங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணலனாலும் நிறைய பேர் வந்து சரி ஓகேங்க நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் அப்லாம் ஓகே தானே அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் இன்னமும் நல்லா தான் இருக்கும். அதனால் பாக்ஸ் ஆஃபீஸும் ஏறப்போகுது. சேம் டைம் எல்லாமே ஸ்கில்லையும் போட்டிருக்காங்க. அதனால் பெரிய தேட்டரில் படம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ராயன் தான் சாய்ஸாக இருக்கும்.